Hi friends, welcome back to Farin's Cook. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்பயுமே ஒரே மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்ப்போம். அரிசி மாவு இனிப்பு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃபரின்ஸ் குக்குள்ள போடலாம். முதல் மாவு கலக்கிறதுக்கு நம்ம தண்ணி சூடு பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சூடாகக்கூடாது. இந்த மாதிரி பபிள்ஸ் வர வரைக்கும் சூடானா போதும். ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. எல்லாத்தையுமே ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு ஜீரகம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் மாவில். இப்போ அந்த சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க, எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு. இது மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். கிஸ்மிஸ் தேவைக்கேற்றாப்பில் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். முந்திரியும் அதே மாதிரி தான், கொஞ்சமாக சேர்த்தா போதும். உங்களுக்கு தேவைக்கேற்றாப்பில் சேர்த்துக்கோங்க. 2 பேரிச்சம்பழம் விதை எடுத்துகிட்டு போடுங்க. 10 ஏலக்காய் நல்ல ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறோம். நாட்டு சர்க்கரை 1 கப் சேர்த்துக்கலாம். அது எல்லாத்தையுமே நல்ல மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி அரைச்சி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பவுலில் மாற்றினதுக்கப்புறம் நான் மீதியை உள்ள முந்திரியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாப்பிடும் போது அந்த முந்திரி வரும்போது நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. கையில் கொஞ்சம் எண்ணெய் இல்லாட்டி தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. மாவு சின்ன சின்ன பால்ஸாக வர்ற மாதிரி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக எடுத்துடக்கூடாது. உங்களுக்கு வேக வைக்கும் போது உங்களுக்கு நல்லா இருக்காது. குட்டியாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி கையில் கொஞ்சம் நல்லா தட்டிக்கலாம். உள்ளே இப்போ ஸ்டஃப் வச்சிடலாம். ஸ்டஃப்பும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெளியே வராத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். அப்பப்போ கையில் கொஞ்சம் எண்ணெய் இல்லாட்டி தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லாட்டி மாவு கையில் ஒட்டும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். ஸ்டஃபிங் வெளியே வராத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணியாச்சு. அதையும் நம்ம பால் சைஸ்க்கு கொண்டு வந்துடலாம். பாருங்கள், பால் சைஸ்க்கு வந்துருச்சு. நம்ம ஃபுல்லாக சூப்பராக க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டஃபிங் வெளியே வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ரெடி ஆயிடுச்சு ஒரு பால். நான் பாஸ்மதி அரிசி 1 மணி நேரம் ஊற வச்சு தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம டிப் பண்ணிடலாம் அந்த மாவை. பாஸ்மதி அரிசி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் சாதா அரிசி எடுத்திங்கன்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. பாஸ்மதி எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஒரு பால் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி அடுத்தடுத்த பாலும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இதுலேயே நீங்கள் காரமும் செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் இனிப்பு தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இதுலேயே நீங்கள் உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் கூட வச்சு செய்யலாம். இப்போ 4 பால் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு துணி வச்சிடலாம். இப்போ அதில் 4 பாலையும் நம்ம சேர்த்துடலாம். கேப் விட்டு வைங்க.
ஒரே இதில் நிறையா வச்சிடாதீங்க, இல்லாட்டி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிட்டு சரியாக வராது. இட்லி மூடியை வச்சு மூடிடலாம். கொழுக்கட்டை வேகிறதுக்கு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா வேகணும். நான் 20 நிமிஷம் வேக வச்சேன். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா நம்ம வித்தியாசமான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சாப்பிடும் போதும் உள்ளக்க வச்ச ஸ்டஃப்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த வருஷ விநாயகர் சதுர்த்திக்கு இந்த இனிப்பு கொழுக்கட்டை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு பார்க்கலாம்.